தேர்ட் சம் u of x y zன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா dou u by dou x, dou u by dou y, dou u by dou z. ஃபஸ்ட்டு dou u by dou x கண்டுபிடிக்கலாம். dou u by dou xனா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய் இசட்னு மூணு வேரியபிள்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒய்யும் இசட்டையும் கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு இது என்ன செய்ய போகிறோம், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கிங்க. u of x y z is equal to x square plus y square divided by xy plus 3z square y. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற xy இருக்கு இல்லையா, இதை இண்டிவிஜுவலாக என்ன செய்யலாம், ஒரு டேர்முக்காக கொடுத்துடலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும் பாருங்கள், x square divided by xy plus y square divided by xy plus 3z square y. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸு இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு ஒய் இங்கே ஒரு ஒய் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஒய். ஓகேவா, இப்போ இந்த டேர்மை வச்சுட்டு இந்த புது எக்ஸ்பிரஷனை வச்சுட்டு இதுக்கு என்ன செய்யலாம், நம்ம டோ யூ பை டோ எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துங்க, எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன செய்யணும், முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, இங்கே 1 பை ஒய்ங்கிறது என்னது, நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 1 பை ஒய். நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், ஒய் டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒய் இன்ட்டு 1 பை எக்ஸ். 1 பை எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷனுக்குன்னா மைனஸ் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஒய்ங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. 1 பை எக்ஸுங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் 1 டிவைடட் பை, அதாவது எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்குது, 1. ஸோ மைனஸ் என்னங்கும் போது அதனுடைய பவர். ஓகே, மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 1 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்ம் பாருங்கள், 3z ஸ்கொயர் ஒய். இதில் எக்ஸுங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ z ஸ்கொயர் ஒய் 3 இது எல்லாமே என்ன தான் கான்ஸ்டன்ட். எல்லா கான்ஸ்டன்ட்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எகெயின் ஒரு கான்ஸ்டன்ட் தான் இல்லையா. அப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0. ஸோ இப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 டிவைடட் பை ஒய் மைனஸ் இந்த இடத்துல y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோ யூ பை டோ ஒய். இந்த கடைசி ஃபைனல் எக்ஸ்பிரஷனே எடுத்துக்கங்க. இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன செய்யணும், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண போகிறோம். எக்ஸ் இசட் எல்லாம் என்ன செய்ய போகிறோம், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் தானே கான்ஸ்டன்ட், நம்மளுக்கு அந்த எக்ஸ் அப்படியே எடுத்து போட்டுக்குங்க. இன்ட்டு 1 பை ஒய். 1 பை ஒய்ங்கிறது என்னது, இந்த 1 பை எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் இதை என்ன செஞ்சுக்கணும், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் பவர் 1 ப்ளஸ் 1. ஸோ 1 ப்ளஸ் 1ங்கிறது 2 ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஒய்ங்கிறது வேரியபிள். ஸோ 1 பை எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எடுத்து முன்னாடியில் போட்டுக்கலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1. ஆர் என்ன செய்யலாம், 1 பை எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கும் போது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன செய்யணும், முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, 1 பை எக்ஸ் இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கு இல்லையா, அந்த 3z ஸ்கொயர் ஒய்யில் வித் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறதுனால ஒய் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே என்ன தான் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க, மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸு ப்ளஸ் 3z ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோ யூ பை டோ இசட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனில் நம்மளுக்கு இசட் மட்டும்தான் வேரியபிள், மீதி எல்லாமே நம்மளுக்கு என்ன தான், கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா, அப்போ எக்ஸ் பை ஒய்ங்கும் போது எக்ஸு ஒய் எல்லாமே நம்மளுக்கு என்ன தான், நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, 0 ப்ளஸ் இங்கே பாருங்கள் இது ஒய் பை எக்ஸ். ஒய் பை எக்ஸுங்கிறது என்ன தான், நம்மளுக்கு ஒய் எக்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு 3z ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்குது. இந்த 3z ஸ்கொயர் ஒயில் இசட்டுங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு என்னது வேரியபிள். அப்போ 3 இன்ட்டு ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 3y அப்படியே முன்னாடி எழுதி. அப்போ இந்த இசட் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இசட் பவர் n மாதிரி தான். ஓகேவா, இசட் பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n இன்ட்டு இசட் பவர் n மைனஸ் 1 இல்லையா. அப்போ இசட் ஸ்கொயருங்கும் போது 2 முன்னாடி வந்துடும். ஸோ 2 இன்ட்டு இசட் பவர் 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1ங்கிறது 1. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 2 சார் 6 yz. ஓகேவா, அப்போ டோ யூ பை டோ இசட்டுக்கு ஆன்சர் 6 yz. ஓகேவா, மூணுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு.